ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்துல இருந்து நான் உங்கள் நண்பன். இப்போ நம்ம என்ன ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமே ஒரு எம்பி கூட செலவு பண்ணாமல் நம்ம எப்படி தெரியாத இங்கிலீஷ் வார்த்தையை நம்ம தாய்மொழியான தமிழ் மூலியமாக நம்ம எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறது, அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு வந்து தமிழ் நல்லா பேச எழுத படிக்க நல்லா தெரியும், ஆனால் இங்கிலீஷோடைய வார்த்தையோட அர்த்தம் எனக்கு தமிழில் தெரியாது. அப்படியாப்பட்ட பட்சங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னுடைய பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃபை டேட்டா பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்குது. இப்போ என்னுடைய மொபைல் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நான் இதுலேருந்து பாருங்கள், இப்போ நான் உதாரணத்துக்கு பாருங்கள், நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நான் அதில் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் அப்படிங்கிறத நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ குட் மார்னிங் அப்படிங்கிறத டைப் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி மூலயமா நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சு வச்சுக்க முடியும். இப்போ நான் இன்னொன்று நான் வந்து டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நான் வந்து டைப் பண்ணி காட்டுறேன். நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து என்ன டைப் பண்ண போகிறீங்களோ ஒரு 3 எழுத்து 4 எழுத்து போட்டாலே போதும், அவங்களாவே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருவாங்க. இதே மாதிரி நம்ம எந்த ஒரு இங்கிலீஷ் வார்த்தையாக இருந்தாலும் சரி, இதனுடைய அர்த்தம் எனக்கு தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டிக்ஷனரிக்காக, அதாவது எனக்கு வந்து இங்கிலீஷ் சம்மந்தமாக வந்து நாலேஜ் கிடையாது, அதை நான் தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். இந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு வந்து ஒரு எம்பி கூட தேவை கிடையாது. மொபைல் டேட்டா, ஒய்ஃபை டேட்டா எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்க முடியும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டிக்ஷனரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண சொல்லும். இதை டவுன்லோட் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது, மிஞ்சி போனால் 2 செகண்ட் 3 செகண்ட் தான் ஆகும். இதை நீங்கள் டவுன்லோட் போட்டாலே போதும், டக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ, உங்களுக்கு மராத்தியா, குஜராத்தியா, கன்னடாவா, பெங்காலியா, மலையாளமா, பஞ்சாபா, உருதுவா, எல்லா லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து எதை வேணால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாங்க இதனுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஆஃப்லைன் மூலியமாகவே இங்கிலீஷனுடைய அர்த்தத்தை நம்ம தமிழ் மொழி மூலியமாக தெரிஞ்சு வச்சுக்க முடியுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த அப்ளிகேஷனை மிஸ் பண்ணிட வேணாம். எல்லார் மொபைலையும் கட்டாயம் இருக்க வேண்டிய அப்ளிகேஷன் இதுவும் ஒன்று. நம்ம போயிட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கப்பட்ட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன். ஓகே, பை. இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.